நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் தான். அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு பெரிய பாம்பு புத்து. அந்த பாம்பு புத்தில் என்ன பண்ணிட்டுனா, ஒரு பாம்பு வச்சுருந்தது. அந்த பாம்பு என்ன பண்ணிச்சான், அந்த அந்த சைடு போகிறவங்க எல்லாத்தையும் கொத்தி கொத்தி எல்லோரும் செத்து போயிட்டாங்க. உடனே ஆகா, இந்த பாம்பை என்னடா பண்ணுறது, இது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க ஊருக்காரங்க எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முனிவர் அந்த ஊருக்கு வந்தார். அவர் எல்லாருக்கிட்டையும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருந்துட்டு அந்த ஊருக்கு அப்போது தயங்கி முனிவர், இந்த ஊரில் ஒரு பாம்பு குத்துருக்கு. அதுக்குள்ளே இருக்க பாம்பு எங்கள் எல்லாத்தையும் கடிக்குது. கடிச்சிருந்து நாங்கள் அதை நீங்கள் எப்படியாவது அடக்கணும் அப்படின்ட்டு. சரி, உடனே முனிவரும் சரி நான் அடக்கிறேன் அப்படின்ட்டுருக்கு. அவர் அப்படியே போய் அந்த பாம்பை குத்துக்கிட்டே இருந்து பாம்பை வெளியில் உட்காந்துருக்கு. பாம்பும் வெளியில் அது முனிவரை பார்த்ததும் அவரை ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்ப துன்பம் கொடுத்துட்ருக்கீங்க, அதனால் இனிமேட்லேருந்து இந்த ஊரில் இருக்க யாரையும் நீ கடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. சரி, நான் கடிக்க மாட்டேன்னு முனிவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு. முனிவரும் சரி நீ எப்படி இருக்குன்ட்டு நான் புனித பயணம் காசிக்கு போயிட்டு வரும்போது நான் உன்னை பார்ப்பேன், சரி அப்படின்ட்டு அந்த பாம்பை உடனே முனிவர்கிட்ட கொடுத்தா கூட அதுவும் நல்ல பாம்பாச்சு. நல்ல பாம்புனா அவரும் காசி சுற்றுப்பயணம் எல்லாம் போயிட்டு வந்தார். இந்த பாம்பு யாரையும் கடிக்கிறதில்லை, சீர்றதில்லைன்ன உடனே அந்த ஊரில் இருக்க சின்ன பசங்கள்லாம் கல் எடுத்து அடிக்கிறது, கொம்பு எடுத்து அடிக்கிறது, இப்படியே அந்த பாம்பை ரொம்ப சீண்டி அந்த பாம்பு ரொம்ப உடல்நல முடியாமல் போயிடுச்சு. உடனே முனிவர் அங்கேருந்து திருப்பி பயணமாக அங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்தலமாக சுற்றிக்கிட்டே திருப்பி ஊருக்குள்ளே பார்த்தா பாம்போட நிலையை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப மன வருத்தம். என்னப்பா என்ன இப்படி கிடக்குற அப்படின்ட்டு. நீங்கள் தான் சொன்னீங்க யாரையும் கடிக்கக்கூடாது, அன்பாக இருக்கணும். நீங்கள் நான் அன்பாக இருந்தேன், ஆனால் அவங்க என்னை கல் கொம்பு எல்லாத்தையும் வச்சு அடித்து என்னை இப்படி ஆக்கிட்டாங்க. உடனே முனிவர் அந்த பாம்போட மேலே அவரோட சக்தி நான் உடம்புலாக்கிட்டு அவர் என்ன சொன்ன, உன்னை கடிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், சீரக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு. உடனே ஓஹோ, அப்போ இனிமேல் சீரு ஆனால் கடிக்காத அப்படின்ட்டு. சரின்னா அவரும் முனிவரும் போயிட்டார். உடனே அடுத்தது எல்லா பசங்களும் திருப்பி அந்த பாம்பு கூட அது ஒரு சீர்னது தான். அதோடு அந்த பாம்பு பக்கத்தில் யாருமே போகிறது. இதுலேருந்து என்ன தெரியுது, யாரையும் கடிக்க தான் கூடாது, சீரணும் என்ன. இதுதான் இந்த கதையோட அர்த்தம்.